சிலுவையில் சிந்திய இரத்தத்தை பயன்படுத்தணும். இயேசு சிலுவையில் நமக்காக சிந்திய இரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். எப்பவுமே பயன்படுத்தணும். இப்போ பாருங்க, எப்படி பயன்படுத்தணும்? இயேசு சிந்திய கல்வாரி இரத்தத்தை பாவத்தை போக்க பயன்படுத்தணும். யாராவது ஒருத்தவங்க வாசிங்க, எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடல் எனக்கு அமைத்து தந்தீர். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையை நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். இயேசு கிறிஸ்து என்ற உடலை தந்தையாம் கடவுள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். யோவான் 1வது அதிகாரம் பார்க்கும்போது, இதோ செம்மறியான ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை கூறுவதற்கு காரணம், பலியிட போவதால இயேசு ஆட்டுக்குட்டியை பலியிடுவது போல இயேசுவையும் பலியிட போவதனால ஆட்டுக்குட்டி என்று கூறினார். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்காகவும், இதுவரைக்கும் பிறக்காதவங்க, இனிமேல் பிறக்க போறவங்க, இறந்து போனவங்க எல்லாருக்காகவும் அவர் இரத்த சிந்தினமை மீட்டு கொண்டார். அவங்க இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவங்களா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், இயேசுவே இல்லை என்று சொல்கின்றவர்களாக இருக்கலாம். எல்லாருக்காகவும் ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம் கூறுகிறது, இயேசுவின் உடலை கோவிலின் திருச்சிலைக்கு ஒப்பிடலாம். இத்திருச்சிலை வழியாக துணிவு உண்டு, ஏனெனில் அவர் சிந்திய இரத்தம் நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த பேழை செய்து கோவிலில் வைத்திருந்தார்கள். எருசலேம் கோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எருசலேம் கோவிலில் அந்த பேழை கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. இப்ப பாருங்க, திருத்தூயகம், இந்த கோவிலில் திருத்தூயகம் காணப்பட்டது. இப்படியாகும். நமக்கு இப்போ பலிபீடம் இருக்கு பார்த்தீங்களா, இது போல தூயகம், திருத்தூயகம். தூயகம் முதல்ல இருக்கும், திருத்தூயகம் உள்ளுக்கு இருக்கும். அதுல யாருமே பாவத்தோடு யாரும் நுழைய முடியாது. யார் நுழைஞ்சாலும் இறந்துருவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ரொம்ப சின்ன வயசா இருந்த போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயில்ல பலிபீடம் இருக்குல்ல, அந்த ஃபாதர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பீடம் அப்படியே திரைச்சிலெல்லாம் மூடிதான் இருக்கும். ஃபாதர் வரும்போது தான், ஃபாதர் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது தான் அது 2 சைடில் அப்படியே திரையை இழுத்து விட்டுருவாங்க. பூசை நடக்கும். பூசை முடிஞ்ச உடனே திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இழுத்து விட்டுருவாங்க. அப்படியாகும். இப்போ திருத்தூயகம் அப்படின்னு சொல்லும்போது, பழைய ஏற்பட்ட திருத்தூயகம்னு சொல்லும்போது, அந்த உள்ளுக்கு யாருமே பாவத்தோடு யார் போனாலும் இறந்துருவாங்க. திருத்தூயகத்தில் நுழையணும்னா குலுக்கு சீட்டு போட்டு, வருஷத்துக்கு ஒரு நாள் குலுக்கு சீட்டு போடுவாங்க. குலுக்கு சீட்டு போட்டு யாருக்கு அது கிடைக்குதோ அவங்க கண்டிப்பாக உள்ளுக்கு போகணும். ஒரு முறைதான் அந்த உள்ளுக்கு போவார்கள். உள்ளே பேழை இருந்தது, பேழைக்குள் மன்னா இருந்தது, ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்தது, 10 கட்டளைகள் நிரம்பிய 2 கற்பலைகள் அந்த திருத்துவத்தில் இருந்தது. அது பரிசுத்தத்திலும் பரிசுத்தம், ஹோலியிலும் ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாருமே சீக்கிரமாக நுழைய முடியாது. புரியுதா? நுழைஞ்சாங்கன்னு அப்படியே இறந்துருவாங்க. அதனால தான் அவங்க தூய்மையாக இருப்பார்கள். அதற்குள் ஒரே ஒரு முறை, வருஷத்திற்கு ஒரு முறை குலுக்குச்சீட்டு
யார் மீது விழுகிறதோ அவர்கள் மட்டும் போவார்கள். பரிசுத்தம் இல்லை என்றால் உள்ளே நுழைந்தால் இருந்து விடுவார்கள். தூயகத்தில் குருக்கள் செல்வார்கள். அங்கு அப்பமேசை, விளக்கு தண்டு, எரிபலி கொடுக்கிற காரியம் எல்லாமே இருக்கும். கோயில் இருக்கும் திரைச்சீலை எப்போதுமே மூடி இருக்கும். இயேசு கல்வாரியில் இறந்த போது திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை தானாக கிழிந்தது. அவர் இறந்ததும் பைபிள்ல இருக்கு. அங்க உள்ள கோயில் உள்ள திருச்சியிலே தானாகவே ரெண்டா கிழிஞ்சிடுச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உடலை அந்த திருச்சிலைக்கு ஒப்பிடலாம். அதனுள் குருவானவர் மட்டும்தான் போக முடியும். அதுவும் ஒரே ஒரு முறைதான் நுழைய முடியும். மோசேயிட்ட பாலைவனத்துல ஆண்டவர் சொல்கின்றார், பாலைவனத்துல சீனா மலையில் நடந்த மாதிரி இங்கு திரைச்சீலை என்ற இயேசு கிறிஸ்துவின் உடல் கிழிக்கப்பட்டதால் உள்ளே எப்ப வேணுமானாலும் நம்ம போகலாம். முன்னாடி பலிபீடத்துல எல்லாம் போக முடியாது. இப்ப அப்படி இல்லை. பலிபீடத்துல என்ன செய்யலாம்? போகலாம். பலிபீடத்துல யார் வேணுமானாங்கியும் போய் தேவனர்கண்ண பக்கத்துல இருந்து பலிபீடத்தை உள்ளுக்கு இல்லை, அந்த கோயில்ல போகலாம். பலிபீடமும் கோயிலும் ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி அப்படி இல்லை. அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ளுக்கு போறது எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ நம்ம அடிக்கடி போகலாம். அப்படின்னா கோயில் திறந்து இருக்கும். எப்போ வேணும், ஒரு நாளைக்கு 100 முறை 200 முறையாவது போகலாம். அதற்கு வழி திறந்து தருபவர் இயேசு என்ற தலைமை குரு. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு எனக்கு இல்லை. இயேசுவின் இரத்தம் பூமியில் சிந்தியதால் எனக்கு விடுதலை. பாருங்க, சிந்திச்சு பாருங்க. பிற தெய்வம் எத்தனையோ கோடி தெய்வம். இப்போ இந்துக்கள் சொல்லுவாங்க 330 கோடி தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 330 கோடி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. யாரு எந்த ஒரு தெய்வம் மக்களுக்காக தன்னுடைய உயிரை இரத்த சிந்தி பாவ மன்னிப்புக்காக இரத்த சிந்திய தெய்வம் ஏதோ ஒரு கடவுள் இருக்கா? இல்லை, யாருமே கிடையாது. அது உண்மையில கடவுளும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் கடவுள். தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நம்மீது, மனிதர்களாகிய நம்மீது கொண்ட அன்பினாலதான் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்மை அன்பு செய்வதற்காக, நம்மீது உள்ள இரக்க பெருக்கத்தினால இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ரோமேயர் 3வது அதிகாரம் 25வது வசனம் கூறுகிறது, இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே இவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, பாவம் செய்தால் ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்படும். பழைய ஏற்பாட்டுல யார் பாவம் செய்தாலும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று பலி கொடுப்பாங்க. அப்படியாகும். தொடக்க நூல் 3வது அதிகாரம் வாசிங்க. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு, பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு அதன் தோலை பிதாவானவர் ஆடையாக நம்முடைய முதற் பெற்றோர்களுக்கு, மனிதருக்கு கொடுத்தார். அவர்கள் செய்த பாவத்திற்கு அங்கே பலியிட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாவ கழுவாயாக இயேசுவின் இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தம், காசு கொடுத்து வாங்க முடியாத இரத்தம், என்றென்றைக்கும் உள்ளவருக்கு இந்த பூமியில் ஒரே ஒரு முறை இயேசு இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் மட்டும்தான் நம்மை தூய்மைப்படுத்தும். எவ்வளவு கொடுமையான பாவம் செய்தாலும் இயேசுவிடம் மனம் மாறி வந்த பாவத்தில் விழுந்துட்டாங்க.
கொடூரமான பாவமா இருந்தாலும் ஏசப்பா என்னை மன்னிச்சுங்க, உங்க ரத்தத்தினால கழுகுங்க ஐயா, எனக்காக ரத்த சிந்தினீரே அப்படியேன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்ற வேளையில் அவர்கள் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். நீர் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அதனால் என்னை தூய்மையாக்குங்க என்று கேட்டால் உங்களை என்னையும் ஆண்டவர் தூய்மையாக்கி விடுவார். அது உன் கையில் தான் இருக்கிறது. இயேசு ரத்தத்தை எப்பவுமே நம்ம அள்ளி நம்மீது பூசணும். ஆண்டவரே என்னை மன்னிங்க கழுகுங்கன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை மன்னித்து ஆண்டவருடைய திரு ரத்தத்தினால் கழுகப்பட்டு உடனே ஏற்றுக்கொள்ளப்படுவோம். தந்தையாம் கடவுளின் திட்டம் அவரில் நம்பிக்கை கொள்வோருக்காக செயல்படும். நீ நம்பினால் ஆண்டவரின் மாட்சியை காண்பாய். நீ நம்பினால் ஆண்டவருடைய மாட்சியை காண்பாய். அவர் சிந்திய இரத்தத்தால் கிடைக்கும் நன்மை முக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். மோசேக்கு திருச்சட்டம் கொடுக்கும் வரைக்கும் அவர்களுக்கு பாவம் என்ன என்பது தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அதனால அதை அப்படியே மன்னிச்சு விட்டுறார். மோசே கையில திருச்சட்டம் 10 கட்டளைகள் திருச்சட்டம் அதெல்லாம் வந்த பிற்பாடு ஆண்டவர் தான் கொடுக்கின்றார் திருச்சட்டத்தையும் கட்டளைகளையும். இது அதுக்கு பின்பு தவறு சரி என்று காட்டி மனிதனை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கினார். இது சரி, இது செய்யாத, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுகின்றார்? நல்லதையும் கெட்டதையும் நமக்கு அறிவித்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை மீண்டும் ஆண்டவர் மீட்டுக் கொள்கின்றார். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தபக்காலம் வந்ததும் நாங்கள் மீன் முட்டை கறி சாப்பிட மாட்டோம், ஃபாஸ்டிங் இருப்போம், பூ வைக்க மாட்டோம், பொட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டதுனால 3 வேளையும் ஜெபத்துல நாங்கள் இருக்கோம். அதெல்லாம் நம்ம கடவுளுடைய இரத்தத்தினால மட்டும்தான் இப்படி நம்ம உபவாசம் இருந்து தப முயற்சிகள் செய்தது நல்லதா? இல்லைன்னு இல்லை. ஆனா அதெல்லாம் மீட்டுக்கொள்ளுமானா இல்லை. இயேசுவின் இரத்தம் மட்டும்தான் நமக்கு மீட்பை தருகிறது. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் மீட்கப்படுவது நிச்சயம். கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாறுகிறோம். நீங்கள் சிலுவை பாதை செய்வதாலோ 40 நாள் உபவாசம் இருப்பதனால அல்ல, மாறாக அவர் இரத்தத்தில் நம்பிக்கை வைப்பதனால மட்டும்தான் நீங்களும் நானும் இந்த உலகமே மீட்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை 2025 அந்த வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை தான் இயேசு கிறிஸ்து அவருடைய உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தினமும் குளிப்பதால தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் கேக்குதா? நீங்கள் தினமும் குளிப்பதால தூய்மையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் இதனால இயேசுவின் இரத்தம்தான் எனக்கு விடுதலை. நான் குளிச்சுட்டேன் அதனால தூய்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசுவின் இரத்தத்துல குளிக்கணும். இயேசுவின் இரத்தத்துல என்னுடைய ஆடைகளை துவைத்து கொள்ளணும். இப்ப பாருங்க, நமக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு, என்னுடைய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லணும். எனக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்கும் உரிமை அப்படின்னு இல்லை. என்னுடைய இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? சொந்தம் கொண்டாடணும், சொந்த உரிமை கொண்டாடணும். என் இயேசு எனக்கு ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டார், என்னை மீட்ட என்னுடைய ரட்சகர் என்று தனிப்பட்ட விதத்துல நம்ம உரிமை கொண்டாடணும். அவரே எனக்கு, நீங்க நம்ம இயேசு அப்படின்னு சொல்லாம என்னுடைய இயேசு அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடணும். நான் எப்படி அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு மட்டும்தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு இல்லை, நம்ம எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடணும். அப்ப அந்த அன்பு வித்தியாசமாகவே இருக்கும். அந்த அன்பு எனக்கு மட்டும்தான் இயேசுன்னு சொல்லும்போது அந்த அன்பு வித்தியாசமாக இருக்கும்.
1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் கூறுகிறது, அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். வானத்தின் கீழ் செய்த எல்லா பாவங்களையும் இயேசு இலவசமாக சிந்தப்பட்ட இரத்தம் விடுதலை தரும். நம் பாவத்திற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்கணும். ஒரு பாவி பாவத்தில் சாவது அவருக்கு விருப்பமல்ல. ஒரு குடிகாரம் குடிச்சு சாகுவது அவருக்கு விருப்பமில்லை. ஒரு பாவி மனம் மாறி பாவத்தை அறிக்கை செய்து அவரோடு ஒப்புரவாகணும். அதான் ஆண்டவருக்கு விருப்பம். அதான் இயேசு கிறிஸ்துக்கு விருப்பம். என்னுடைய எல்லா பாவமும் அவரது இரத்தத்தால் மட்டுமே கழுகப்படும். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம் கூறுகிறது, கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. பாருங்க, சில சமயத்தில் பாவ அறிக்கை செய்த பின்னும் வீட்டில் இருக்கும்போது நடக்கும்போது திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வரும். அந்த பாவம் செய்த பாவம் நமக்குள் டிஸ்டர்பன்ஸை கொண்டு வரும். நம் முகம் மாறும். அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே முகம் மாறும். மனசு வருத்தப்படும். இப்படி செய்துட்டேனே, இந்த பாவத்தில் விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் விடாது. அவசரத்தில் பண்ணாலும் சில சமயத்தில் சாத்தான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி செய்துட்டேனே அப்படின்னு கொண்டு வருவான். இப்போ நம்ம முகம் எல்லாம் மாறும். உன்னை பற்றி உனக்கு தெரியாதா? சாத்தான் சொல்லுவோம், உன்னை பற்றி உனக்கு தெரியாதா? உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா? இந்த வருடத்துல இந்த நாள்ல இதை செய்தாயே என்று கூறி மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துல நினைவுபடுத்தி தரும்போது, இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொன்னால் சிந்தனை வழியாக செயல்படுகிற சாத்தானின் கிரியை ஓடியே போகும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு தடவை மன்னிப்பு கேட்டாச்சா, இரத்தத்தினால கழுவப்பட்டாச்சா, நம்ம பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனா இந்த சாத்தான் என்ன பண்ணுவான், மீண்டும் 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 அதை பாவத்துல விழ வைப்பான் சிந்தனை வழியாக. உடனே என்ன சொல்லணும், இயேசுவின் இரத்தத்தை உன் மீது ஊற்றுகின்றேன், இயேசுவின் இரத்தத்தை ஊற்றுகின்றேன், ஓடிப்போய் இயேசு நாமத்தினான்னு சொன்னா ஓடிப்போம். உன்னை பரிசுத்த ஆவியில் நிரப்புவார் அவர். பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக பாவ மன்னிப்பு பெற்றாலும் சாத்தான் மீண்டும் மீண்டும் தூண்டுவான். நீ நல்லவனா, நீ யோக்கியமா, நீ நல்லவளை போல நடிக்கிற, பைபிளை தூக்கிட்டு போற, நற்செய்தி கூட்டத்துக்கு போற, அங்க போய் என்ன பண்ணணும், உனக்கு அங்க போய் நல்லாவா இருக்க, அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு அட்வைஸ் பண்ற, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற. நீ அந்த தேதியில என்ன பாவம் செய்த தெரியுமா? மனசாட்சி தூண்டும். அப்படிப்பட்ட வேளையில் நீ சொல்ல வேண்டியது, நான் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டேன், நான் பாவ மன்னிப்பு. அந்த சிந்தனை வழியாக சத்தம் வரும்போது சொல்லணும், வாய் திறந்து சாத்தான்ட சொல்லணும், சாத்தானே நான் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டேன், இப்பொழுது நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதனால் நான் இயேசுவின் பிள்ளை சொல்லணும். அப்படி சிந்தனை வழியா வரும்போது சொல்லணும், அப்படியே சொல்லணும். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அழுது, சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் நான் பாவம் செய்தேன், அதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது ஓடியே போகும். நம்ம பரிசுத்தமா இருப்பது சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனவே அந்த சாத்தான் ஒவ்வொன்றாக ஆண்டவரை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் இரத்தத்தால கழுகப்படும் போது நம்ம ஆண்டவர் உடனே மன்னிச்சு ஆண்டோடைய பிள்ளையாக மகனாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஒவ்வொரு நிமிடமும். ரோமேர் 5வது அதிகாரம் வாசிங்க. ரோமேர் 5வது அதிகாரம் 9வது வசனம் கூறுகிறது,
இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி தகுதி உள்ளவர்களாகிறோம். புரியுதா? கிறிஸ்துவின் இரத்தத்தினால மட்டும் நமக்கு விடுதலை கிடைக்கும். கிறிஸ்துவின் இரத்தத்தினால நமக்கு பரலோகம் கிடைக்கும். விண்ணகம்தான் என்னுடைய தாய் நாடு, தாய் வீடு. அந்த வீட்டுக்கு நுழையணும் என்றால் தகுதி இயேசுவின் பரிசுத்த இரத்தம். விண்ணகத்துல தாய் நாட்டுல நுழையணும்னா அந்த வீட்டுக்கு நுழையணும் என்றால் என்ன தகுதினா இயேசுவின் இரத்தத்தினால். புரியுதா? அதனால இயேசுவின் இரத்தத்தை எப்பவுமே அள்ளி 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 பூசணும். கவலையா இருக்கா? கவலை யார் கொண்டு வர்றது? சாத்தான் தான் கொண்டு வர்றது. கண்ணீர், கவலை, போராட்டங்கள் இதெல்லாம் சாத்தான் கொண்டு வர்றது. காரணம், ஆண்டோட பிள்ளைங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த டைம்ல எல்லாம் இயேசு இரத்தத்தை ஊற்றுகின்ற ஓடிப்போ, கவலைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகின்ற பொல்லாதவனே, இயேசுவின் இரத்தத்தை ஊற்றுகின்ற ஓடு ஓடுன்னு 10 நேரம் சொல்லுங்க, ஒடிய போகும் அது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூறுகிறது, கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். ஆமேன். என்னுடைய பாவத்திற்கு மீட்பு தருவது இயேசுவின் இரத்தம் தான். காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த இரத்தம் இலவசம். விண்ணக தந்தையினால் இலவசமாக கொடுக்கப்பட்டது. இலவசமாக என்ன கிடைத்தாலும் மதிப்பில்லை. அப்படிதானா? பெரிய ஆஸ்பத்திரியில் போனா இலவசமா மருந்து கிடைக்குது, அதுக்கு மதிப்பே இருக்க, தூக்கு போடுவாங்க அங்கேயும். இயேசுவின் இரத்தத்தை இலவசமாக தருகிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறார், குற்றங்களிலிருந்து இரத்தத்தால் மீட்கிறார். ஒரு காலத்துல மக்களுக்கு புரிஞ்சோ புரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம் மூதாதையர்களின் பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பு இயேசுவின் இரத்தம்தான். அந்த மூதாதையரோட பாவ சாப கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவது இயேசுவின் இரத்தம். மத்தேயு 26, 27, 28 வாசிக்கும் போது, இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், அவருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இயேசுவின் இரத்தம் உடன்படிக்கையின் இரத்தம். உடன்படிக்கையின் இரத்தம் நம்பிக்கை கொண்ட பலருடைய பாவங்களிலிருந்து விடுதலை. நம்பினால், விசுவசித்தால் எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் இரத்தத்தால் மீட்பு, விடுதலை உண்டு. உன் இரத்தத்தால குழந்தைகளை பார்த்து, இவன் என் இரத்தம், நானே பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது பரிசுத்தமா இல்லை. யாரெல்லாம் நம்புகிறார்களோ ஆண்டோட இரத்தத்தினால மட்டும்தான் நானும், என்னோட பிள்ளைங்க, என்னோட கணவர், என்னோட மனைவி எல்லாம் ஆண்டோட இரத்தத்தினால மட்டும்தான் நாங்கள் மீட்கப்பட்டோம். அப்பொழுது மீட்பு உண்டு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூறுகிறது, புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகி இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவின் இரத்தம் ஆபேலின் இரத்தத்தை விட சிறந்தது. இயேசுவின் இரத்தம் ஆபேலின் இரத்தத்தை விட சிறந்தது. ஆபேலின் இரத்தம் குரல் எழுப்பியது. எப்படின்னா இயேசுவின் இரத்தமும் குரல் எழுப்பியது. என்ன வித்தியாசம்னா, ஆபேலின் இரத்தம் சொல்லிச்சு, என் அண்ணன் கொன்று விட்டான், அந்த இரத்தத்திற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரத்தம் சொல்லிட்டே இருக்கு. என்னுடைய அண்ணன் என்னை கொன்று விட்டான், அந்த இரத்தத்திற்கு பதில் சொல்லுங்க. ஆனால் இயேசுவின் இரத்தம் எல்லாரையும் மன்னிச்சுட்டு தான் உயிரை விட்டு போச்சு. அப்படிதானா?
இந்த இரத்தத்தினால் பாவம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த இரத்தத்தினால் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவின் இரத்தம் தந்தையை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறது. தந்தையே, என் இரத்தத்தால் இவன் பாவம் மன்னிக்கப்படணும், அவன் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவின் இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட்டதால் நீ பரிசுத்தம், அவன் பரிசுத்தம், நான் பரிசுத்தம். இயேசு சொல்கிறார், பிதாவே, இவர்கள் அறியாது செய்தார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி கூக்குரல் இடுகின்றது இயேசுவின் இரத்தம். நமக்கு மன்னிப்பை பெற்று தருகின்றது, நம்மை பரிசுத்த பிள்ளைகளாக மாற்றுகின்றது, பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறது இயேசுவின் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பழி வாங்குவதற்கும் அவன் கொஞ்சம் குற்றத்தை சுட்டிக்காட்டி, அவன் செஞ்ச குற்றத்தை சுட்டிக்காட்டி இயேசுவின் இரத்தம் பாவ மன்னிப்புக்காக பரிந்து பேசியது. திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூறுகிறது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். விண்ணகத்துல ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவரின் அரியணை, அதை சுற்றிலும் கெருபீன்கள், செராபின்கள், அதற்கு அடுத்து 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து எண்ணற்ற வானதூதர்கள் இரத்த சாட்சி வெண்ணாடை அணிந்து அந்த அங்கியை இயேசுவின் இரத்தத்தினால் துவைத்து விட்டு, இயேசுவின் இரத்தத்தில் துவைக்கணும், இயேசுவின் இரத்தத்தில் துவைத்து விட்டு ஒலிவ கிளைகளை கையில் ஏந்தி அல்லேலூயா என்று பாடுகிற கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை பற்றி கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்கள் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அது இயேசு கிறிஸ்து, அவர் இரத்தத்தால் தங்கள் உடைகளை துவைத்து கொண்டார்கள். இரத்தம் பட்டா கரைபடும், இரத்தம் பட்டா கரைபடும். ஆனா இயேசுவின் இரத்தம் பட்டால் நம்மிடம் இருக்கும் பாவ கரை இல்லாமல் போய்விடும். மாசு படிந்தது மாசு இல்லாமல் போகிவிடும். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறுவோம். பாப்டிசத்தின் ஞானஸ்நானத்தின் போது இயேசுவை ஆடையாக அணிந்திருக்கிறோம். உலகத்திற்காக வெண்ணாடை, காரணம் ஆவிக்குரிய கண்கள் எல்லாருக்கும் இல்லாததுனால வெள்ளை உடுப்பு. உண்மையான ஆடை இயேசு கிறிஸ்து. அந்த அங்கியை அவர் சிந்திய இரத்தத்தால தூய்மையாக்கி இருக்கிறோம். பரலோக கூட்டத்தில் சேர வெள்ளை அங்கி, அதுல இரத்தம் இருக்கணும், வெள்ளை அங்கி, அதான் பரிசுத்தம். அதுல இயேசுடைய இரத்தம் இருக்கணும், இரத்தத்துல துவைக்கணும், அதான் புனிதர்களோட வாழ்க்கையில. புரியுதா?